வரும் நாட்களில் கடும் பொருளாதார நெருக்கடிகளை மோடி அரசு சந்திக்கும். நிதி நெருக்கடி மத்திய அரசின் நிலைத்தன்மையை பாதிக்கும். எனவே அடுத்த ஓராண்டுக்குள் மோடி அரசு கவிழும் என்றார் ராகுல் காந்தி. இந்து முஸ்லிம் என்கிற சமூக அரசியலுக்கு மாற்றாக ஏழை பணக்காரன் என்கிற வர்க்க அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் ராகுல் காந்தி. இப்ப ஏற்பட்டிருப்பது எரிபொருள் சார்ந்த ஒரு பொருளாதார சிக்கல். அதை பொருளாதார நெருக்கடி என்று ராகுல் காந்தி புரிந்து கொண்டிருக்கிறார். கம்யூனிஸ்டுகளின் தோல்வி எதற்கான அடையாளம் என்றால் அவர்கள் முன்னெடுத்த வர்க்க அரசியல் தோற்று போனதன் அடையாளம். ஏற்கனவே தோற்று போயிருக்கிற ஒரு அரசியல் மாடலை திரும்பவும் தோளில் போட்டு சுமப்பதற்கு தயாராகி வருகிறார் ராகுல் காந்தி. வடிவேலு படத்துல வர்ற வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவனே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படின்பார். ரயில் மீது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட கார் மின்னல் வேகத்தில் தற்கொலை தாக்குதல் நடத்தியது. இதில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 30 பேர் கொல்லப்பட்டனர். இறந்தவர்கள் எண்ணிக்கை 100 உயரும் என்று அஞ்சப்படுகிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. அடுத்த ஓராண்டுக்குள் மோடி அரசு கவிழும் என்று ராகுல் காந்தி ஆருடம் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவின் தேசிய ஆலோசனை குழு கூட்டம் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகமான இந்திரா பவனில் மே 23 நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சர்ச்சைக்குரிய விதத்தில் ராகுல் காந்தி பேசினார். அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். அடுத்த ஓராண்டுக்குள் மோடி அரசு கவிழும். காரணம், வரும் நாட்களில் கடும் பொருளாதார நெருக்கடிகளை மோடி அரசு சந்திக்கும். அதனை சமாளிக்கும் திறன் மோடி அரசுக்கு கிடையாது. நிதி நெருக்கடி மத்திய அரசின் நிலைத்தன்மையை பாதிக்கும். அது வரவிருக்கும் தேர்தல்களை பாதிக்கும். எனவே அடுத்த ஓராண்டுக்குள் மோடி அரசு கவிழும். என்னுடைய ஆருடம் பலிக்கும் என்றார் ராகுல் காந்தி. அத்துடன் இந்து முஸ்லிம் என்கிற சமூக அரசியலுக்கு மாற்றாக ஏழை பணக்காரன் என்கிற வர்க்க அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் ராகுல் காந்தி. இதற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கடுமையாக எதிர்வினையாற்றி இருக்கிறார். ஹிந்தி மொழியில் பியூஷ் கோயல் வெளியிட்டிருக்கும் பதிவில் அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். ராகுல் காந்தியின் கருத்து மூலம் காங்கிரஸ் டூல்கிட் கும்பல், அதாவது டூல்கிட் கேங் மற்றும் எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியாவின் நிலைகுலைய செய்யும் சதியில் ஈடுபட்டிருப்பதை உணர முடிகிறது. இது சாதாரண கருத்து அல்ல, மாறாக நாட்டில் அராஜகத்தை பரப்புவதை நோக்கமாக கொண்ட ஒரு கடுமையான சதியாகும். தேர்தல் களத்தில் காங்கிரசால் பிஜேபியை தோற்கடிக்க முடியாது என்பதையும், பிரதமர் மோடி மீது மக்கள் மிகுந்த மரியாதை வைத்துள்ளதால் மோடி அரசை அகற்ற முடியாது என்பதையும் ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறார். எனவே அவரும் அவரது கூட்டாளிகளும் நாடு முழுவதும் வன்முறையை தூண்ட முயற்சிக்கின்றனர். இந்தியா மீதான அவர்களின் வெறுப்பு மிக ஆழமானது. நாட்டில் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதையும் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்த நாட்டு மக்கள் விவேகமானவர்கள். ராகுல் காந்தியையும் டூல்கிட் கும்பலின் உண்மையான தன்மையையும் அவர்கள் முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றனர். மக்கள் அவ்வப்போது இந்த சக்திகளுக்கு வலுவான பதிலடி கொடுத்துள்ளனர். இந்தியாவுக்கு தீ வைக்க நினைக்கும் இந்தி கூட்டணியின் சதி ஒருபோதும் வெற்றி பெறாது என்று பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். பிஜேபியுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா தன்னுடைய வீடியோ செய்தியில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். நாட்டில் கலவரங்களை தூண்டி அராஜகத்தின் மூலம் மோடி அரசை கவிழ்க்க ராகுல் காந்தி முயற்சிக்கிறார். मगर राहुल गांधी जिस प्रकार से दंगे करवा करके, जिस प्रकार से अराजकता के माध्यम से सरकार गिराने की साजिश रच रहे हैं, कल के उस वक्तव्य से बिल्कुल स्पष्ट होता है. ஜார்ஜ் சோரஸ் போன்ற தனது எஜமானர்கள் மற்றும் தன்னுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு நிதியளிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களின் தூண்டுதலின் பேரில் ராகுல் காந்தி ஒரு வெளிநாட்டு திட்டத்தை செயல்படுத்துகிறார். कहीं न कहीं राहुल गांधी और उनके आका माने सोरोस और जो फॉरेन की कंपनियां हैं, जहां ये 60 करोड़ रुपए खर्च करके 54 देशों में गए थे, इन सब आकाओं के साथ बैठ करके भारत में लोकतंत्र को कैसे समाप्त करना है, भारत में अराजकता कैसी लानी है, उसकी जो प्लानिंग हुई थी, उस प्लानिंग का कहीं न कहीं कल लीकेज हुआ है राहुल गांधी के इस वक्तव्य से. இந்தியாவில் ஜனநாயகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே அவர்கள் நோக்கம். இதை ராகுல் காந்தியினுடைய கருத்துகள் தெளிவுபடுத்துகின்றன. மோடி அரசுக்கு மக்களின் ஆசி இருக்கும் வரை
அது நாட்டுக்கு தொடர்ந்து சேவை செய்யும் என்று கூறியிருக்கிறார் சம்பித் பத்ரா. பிஜேபியுடைய ராஜ்யசபா எம்பியான சுதான்ஷு திரிவேதி தன்னுடைய பதிவில் என்ன தெரிவித்திருந்தார் என்பதை பார்ப்போம். ராகுலின் கருத்துகள் அரசியல் விரக்தியின் வெளிப்பாடாகும். இந்தியாவை ஸ்திரமற்றதாக்கும் ஆபத்தான மனநிலையின் வெளிப்பாடாகும். இந்தியாவுக்கு எதிராக அவதூறு செய்யும் சர்வதேச தீய சக்திகளுக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்கிறது என்று சுதான்ஷு திரிவேதி குறிப்பிட்டிருக்கிறார். निरंतर चुनावों में अपनी पराजय के कारण कांग्रेस पार्टी आज न सिर्फ मानसिक हताशा के दौर से गुजर रही है। राहुल गांधी का आज का जो बयान कि उन्होंने ये कहा है कि 1 साल के अंदर अराजकता के द्वारा यह सत्ता परिवर्तन होगा, इससे एक बात बहुत स्पष्ट हो गई है। ராகுல் காந்தியின் கருத்து குறித்து நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் இது பகற்கனவு, கற்பனையானது, ராகுல் எண்ணம் ஈடேறாது என்றார். देखिए, मुंगेरी लाल के हसीन सपने इस प्रकार की एक सीरियल आती थी, उससे ज्यादा कुछ नहीं. பொருளாதார நெருக்கடியால் மோடி அரசு கவிழும் என்று எப்படி முடிவுக்கு வருகிறார் ராகுல் காந்தி? முதல்ல பொருளாதார நெருக்கடி அப்படிங்கறதே என்னால் புரிந்து கொள்ள முடியல. திடீர்னு இன்னைக்கு தேதியில எரிபொருளுடைய விலை கூடிக்கொண்டிருக்கிறது. சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலை கூடிக்கொண்டிருக்கிறது. அது இல்லைன்னு யாரும் சொல்லல, அது உண்மை. அது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் மூலம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த விதமான ஏற்ற இறக்கம் எல்லாம் தற்காலிகமானதுதான். இன்னும் அடுத்த ஒரு 100-500 ஆண்டுகளுக்கு இந்த போர் தொடரப் போவதில்லை. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல முடியும். முடிஞ்சாலும் அதை தொடர்ந்து இதுவும் முடிவுக்கு வரும். இது தொடர்ந்தால்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. இந்த போர் எத்தனை காலத்துக்கு போயிட்டே இருக்கும்? ஒரு டயத்துல சதாம் ஹுசைன் மேல, ஈராக் மேல அமெரிக்கா பெரும் தாக்குதலை தொடுத்தது. அது ஒரு நாள் முடிவுக்கு வந்தது. அதே போல இது முடிவுக்கு வரும்ல. இப்பவே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. இடையில பேச்சுவார்த்தைக்கு முடியாதுன்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்ப வேணாலும் முடிவுக்கு வரலாம். இது முடிவுக்கு நிலைமை அந்த இயல்பு நிலை திரும்புகிற வரைக்கும் தான் பிரச்சனை. திரும்பியாச்சுன்னா அடுத்த ஒரு மாதம் 2 மாத காலத்துல நிலைமை சீர் செய்யப்பட்டு விடும். அப்படிங்கிறப்போ இத ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடிக்கான காரணமாக இந்த ஈரான் அமெரிக்கா போற ராகுல் காந்தி நினைத்து கொண்டிருப்பது விவேகமற்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு முதிர்ச்சியற்ற திங்கிங். ஏன் சொல்றேன்னா இது எல்லாமே ஒரு தற்காலிக ரீசன்ஸ் தான். தற்காலிகமானது முடிவுக்கு வந்தாச்சுன்னா திரும்ப பழைய இயல்பு நிலை ஏதோ ஒரு நாள் திரும்பித்தான் வரும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்போ இது பெரும் பொருளாதார நெருக்கடினா இப்ப இந்த போர் எதுவும் இல்லாத நிலையில, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போர் எதுவும் இல்லாத நிலையில, குளோபலா எரிபொருள் பிரச்சனை எதுவுமே இல்லாத டயத்துல இன்டர்னலாவே பாகிஸ்தான் கொலாப்ஸ் ஆச்சு. அங்க டபுள் டிஜிட்ல இன்ஃபிளேஷன் கொடிகட்டி பறந்தது. இப்பவும் அப்படித்தான் இருக்கு. எல்லா நாடுகளிடமும் அது பிச்சை எடுத்தது. அப்படி இருந்தால்தான் அது பொருளாதார நெருக்கடி. நமக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்ப ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உலக அளவுல எல்லா நாடுகளுமே சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இது இந்தியாவுக்கு மட்டுமே உண்டான பிரத்யேக பிரச்சனை அல்ல. அப்போ இந்த பிரச்சனை விலகுகிற போது இந்த நெருக்கடியும் விலகிவிடும். ஆனால் ராகுல் காந்தி தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்தியாவுக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த நெருக்கடி, இப்ப இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி, குறிப்பா எரிபொருள் நெருக்கடி தொடர வேண்டும் என்று ஆசைப்படுது. அப்படி தொடர்ந்தால் மக்களுக்கு மோடி மேல கோபம் வரும். ஏன்னா எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டால் என்ன நடக்கும்? பெட்ரோல் டீசல் விலை கூடும். இப்பவே 3 தடவை கூடி இருக்கு. அப்போ இங்க கூடினா அவசிய பண்டங்கள் எல்லாத்தினுடைய விலையும் கூடும். இப்படியே போகும். அப்போ மக்கள் மோடி அரசை வெறுக்க தொடங்குவார்கள். அதன் மூலமாக மோடி அரசு தோல்வி அடையும். இதுதான் இவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இவர் நினைக்கிற மாதிரி அது அப்படியே தொடர்ந்து போயிடாது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில ஒப்பந்தம் கையெழுத்தானால் அடுத்த நிமிடமே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அப்புறம் அதை தொடர்ந்து ஓரிரு மாதங்கள்ல இங்க நிலைமை சீரடைந்து விடும். பழைய இயல்பு நிலை திரும்பும். எல்லாம் இந்த பிரச்சனை தொடர்ற வரைக்கும் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான்ல நடந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா எந்த ரீசன்ஸும் இல்லாத நிலையிலே இன்டர்னலாவே பாகிஸ்தான் கொலாப்ஸ் ஆச்சு பாருங்க. அவங்களுடைய இன்ஃபிளேஷன் ரேட் 38% வரைக்கும் போச்சு பாருங்க. அப்படியெல்லாம் போச்சுன்னா இதே போல எக்ஸ்டர்னலா எதுவுமே இல்லாத நிலையில ஸ்ரீலங்கால ஒரு பெரும் கொந்தளிப்பான சூழ்நிலை, பொருளாதார சரிவு ஒன்று ஏற்பட்டு பாருங்க. அது போல இந்தியாவில் ஏற்பட்டால் அதற்கு பெயர் தான் பொருளாதார நெருக்கடி. இப்ப ஏற்பட்டிருப்பது ஒரு திடீர்னு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சீர்குலைவு. அதுக்கு காரணமும் இந்தியா கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பாகிஸ்தான்ல ஏற்பட்ட சீர்குலைவுக்கும் ஸ்ரீலங்கால ஏற்பட்ட சீர்குலைவுக்கும் காரணம் அந்தந்த நாடுகள், அந்தந்த நாட்டின் தலைவர்கள், அவருடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்.
இங்க அந்த மாதிரி எந்த ரீசனும் கிடையாது. ஒரு உலகளாவிய காரணம் இருக்கிறது. அந்த காரணத்துக்கு உலக நாடுகள் எல்லாமே முகம் கொடுத்து வருகின்றன. எல்லா நாடுகளிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுபோல இந்தியாவிலும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவ்வளவுதான். சோ அந்த உலகளாவிய காரணம் முடிவுக்கு வருகிற போது இங்க இருக்கிற சிக்கலும் முடிவுக்கு வரும். அதனால இப்ப ஏற்பட்டு இருப்பது எரிபொருள் சார்ந்த ஒரு பொருளாதார சிக்கல். அதை பொருளாதார நெருக்கடி என்று ராகுல் காந்தி புரிந்து கொண்டார். இதுவே ராகுல் காந்தியுடைய இம்மெச்சூரிட்டியை காட்டுகிறது. ராகுல் காந்தி தனது உரையின் போது மொத்த ஸ்ட்ராட்டஜியையும் மாற்றி இருக்கிறாரே. எஸ், நீங்க கரெக்டா கவனிச்சிருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது ராகுல் காந்தி பேசுறப்ப என்ன சொல்லி இருக்கிறார்னா, இந்து முஸ்லிம் அப்படிங்கிற போலரைசேஷன் பாலிடிக்ஸுக்கு பதிலாக ஏழை பணக்காரன் என்கிற கிளாஸ் பாலிடிக்ஸ், அதாவது வர்க்க அரசியலை நாம முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்த வர்க்க அரசியலை 100% முன்னெடுத்த கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை ராகுல் பார்க்க வேண்டும். ராகுல் ஏதோ பெரிய அப்படி கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் ஆட்சி செய்த அத்தனை காலத்துல இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள்ங்கிற இந்த பாலிடிக்ஸை வச்சுதான் கம்யூனிஸ்டுகள் களமாடினார்கள். ஏழை பணக்காரன் அப்படிங்கறத வச்சுதான். அப்போ தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பிரம்மாண்டமான கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த பி ராமூர்த்தி, ஏ பாலசுப்ரமணியம், அதே போல கல்யாண சுந்தரம், இவர்களெல்லாம் அவங்க மேடையில பேசுறப்போ சொல்லுவாங்க, டாட்டாவை பார், பிர்லாவை பார், ஆனால் ஏழை எப்படி இருக்கிறான் என்று பார் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ் பாலிடிக்ஸ் தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒண்ணும் இல்லாம ஒஞ்சு போனாங்க. கிளாஸ் பாலிடிக்ஸ் இந்தியாவில் எடுபடாது. இந்தியாவில் இந்த வர்க்க முரண்பாடுகளை முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும் என்றால் கம்யூனிஸ்டுகள் மிக செழிப்பாக வளர்ந்திருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள்? மொத்தமா தேஞ்சு போய் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளின் தோல்வி எதற்கான அடையாளம் என்றால் அவர்கள் முன்னெடுத்த வர்க்க அரசியல் தோற்று போனதன் அடையாளம். ஏற்கனவே தோற்று போயிருக்கிற ஒரு அரசியல் மாடலை திரும்பவும் தோளில் போட்டு சுமப்பதற்கு தயாராகி வருகிறார் ராகுல் காந்தி. அவர் எப்போதுமே எது தோல்வி அடையுமோ அதை மெனக்கிட்டு செலக்ட் பண்ணுவார். அதுதான் ராகுல் காந்தியோட ஸ்பெஷாலிட்டி. அவருடைய பார்வையில காங்கிரஸ் ஒரு நாளும் ஜெயிச்சிடக்கூடாது. ஜெயிச்சா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப கிளாஸ் ஸ்ட்ரகிள், தயவுசெய்து கிளாஸ் ஸ்ட்ரகிள முன்னெடுத்த தோழர்கள்லாம் அவங்க கூடவே தான் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட அவங்க காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் அலையன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. அதை தோழர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் எடுபடுமா இல்லையா அப்படின்னு. ஏற்கனவே ராகுல் காந்தி மைண்ட்ல இந்த ஐடியா தான் ஓடிட்டு இருக்கு. அதனால்தான் அவர் அதானி அதானின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது, அம்பானி அம்பானின்னு சொல்லிட்டு இருந்தது. பழைய காலத்துல கம்யூனிஸ்ட் டாடா பிர்லான்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் அதானி அம்பானி என்கிறார்கள். அவ்வளவுதான், ஜஸ்ட் பெயர்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பழைய கம்யூனிஸ்டுகளுடைய ப்ளூ பிரிண்ட் அதைத்தான் இப்ப ராகுல் காந்தி சுமந்து கொண்டு இருக்கிறார். கம்யூனிஸ்டுகள் எந்த கதிக்கு ஆளானார்களோ அதே கதிக்கு ராகுல் காந்தி அவருடைய கட்சியும் ஆளாகும். கிளாஸ் ஸ்ட்ரகிளை வச்சு என்னைக்காவது இந்தியாவில் பேச முடியுமா? அது ஒரு நாளும் எடுபடாது. இன்னொன்னு, ஹிந்து முஸ்லிம் போலரைசேஷனை கைவிடுறது அப்படின்னு அந்த பாலிடிக்ஸை கைவிடுறதுன்னு வச்சாச்சுனாலே அது அவரையும் அறியாமல் சிறுபான்மையினரையும் சேர்த்து அவர் கைவிட போகிறார் என்று பொருள். ஏன்னா ஹிந்து போலரைசேஷனை பிஜேபி முயன்று கட்டமைக்கிறப்போ காங்கிரஸ் சிறுபான்மையினர் போலரைசேஷனை கட்டமைத்தது. இப்போ அந்த பாலிடிக்ஸ்ல இருந்தே வெளியில ஏழை பணக்காரன் அப்படிங்கிற அளவுல நான் கொண்டு போறேன் அப்படின்னா, இப்ப பணக்காரர்களுக்கு எதிராக ஏழைகள் அப்படின்னா, இப்ப இஸ்லாமிய பணக்காரருக்கு எதிராக இஸ்லாமிய ஏழையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியலை ராகுல் செய்கிறார். அப்படின்னா முஸ்லிம்களுக்குள்ளேயே அவர் இரண்டு விதமாக பார்க்கிறார், பிளவுபடுத்துகிறார் தான் அர்த்தம். இந்த அர்த்தமற்ற ஒரு ஆலோசனையை அவர் சிறுபான்மையினர் ஆலோசனை கூட்டத்தில் முன்வைத்திருக்கிறார். இதுதான் ராகுல் காந்தியுடைய முதிர்ச்சிங்கிறது. எப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க ஏழை பணக்காரன்னு கொண்டு போனீங்கன்னா அது எப்படி கொண்டு போவீங்க? ஹிந்துக்கள்ல ஏழையும் இருப்பாங்க, பணக்காரனும் இருப்பாங்க. அப்படின்னா ஹிந்து பணக்காரருக்கு எதிராக இந்து ஏழையை முன்னிறுத்துவீங்க. அதே போலத்தானே முஸ்லிம் பணக்காரருக்கு எதிராக முஸ்லிம் ஏழையை முன்னிறுத்துவீங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களை பிஜேபிக்கு எதிராக நீங்க கட்டமைச்சதுக்கு பதிலா முஸ்லிம்களுக்குள்ளேயே ஒரு ஸ்பிளிட்டை கொண்டு வர போறீங்க. அதே போல இந்துக்களுக்குள்ள ஸ்பிளிட்டை கொண்டு பிஜேபி கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த போலரைசேஷனை உடைக்க போறீங்க. ஒரு பக்கம் பிஜேபியோட போலரைசேஷன் உடைக்கிற அதே டயத்துல உங்களுடைய போலரைசேஷனும் உடைஞ்சுகிட்டு இருக்குங்கிறத நீங்க உணரணும். அதுதானே இவர் முன்வைக்கக்கூடிய ஒரு வர்க்க அரசியலுடைய அடிப்படை. முன்னால பி ராமூர்த்தி ஒரு மேடையில சொல்லுவார், என்ன அப்படின்னா, ஹிந்து முஸ்லிம் அப்படிலாம் எதுவும் கிடையாது, வர்க்க ரீதியாகத்தான் இந்த உலகமே பிரிந்திருக்கிறது. ஏன்னா அவர் பழுத்த கம்யூனிஸ்ட், அவர் அப்படித்தான் பேசுவார். அப்ப நான் மதுரையில இருந்தேன். மதுரையில தமிழ்ச்சங்க ரோடு பக்கத்துல திலகர் திடல்ல அவர் பேசுகிறார். அது பக்கம் தான் எங்க வீடு. அங்க இருந்து அவருடைய உரையை நான் கேட்கிறேன். அப்ப அவர் சொல்லுகிறார், இந்துக்கள்னா இந்துக்கள் அத்தனை பேரும் ஒன்னா, முஸ்லிம்னா முஸ்லிம் அத்தனை பேரும் ஒன்னா. இப்ப அவர் கேட்கிறாரு,
இப்போ டிவிஎஸ் எவ்வளவு பெரிய பணக்காரர் உங்களுக்கு தெரியும்ல? இந்தியாவில் 20வது பெரிய பணக்காரர். அதாவது பி ராமூர்த்தி பேசின அந்த காலத்துல டிவிஎஸ் 20வது பணக்காரராக இருந்தார். சோ அதை அவர் கோட் பண்றார். இந்தியாவில் 20வது பணக்காரரா இருக்கக்கூடியது டிவிஎஸ் குழுமம். சரி, ஒரு பிராமணர்ங்கிறதுக்காக கோயில்ல அர்ச்சகராக இருக்கக்கூடிய ஒரு பிராமணருடைய மகளை டிவிஎஸ் குடும்பத்துல எடுப்பாங்களா? பெண்ணு கொடுக்கோ செய்வாங்களா? 2 பேரும் பிராமணர்கள் தான், 2 பேரும் ஐயங்கார் தான். ஒரு அர்ச்சகர் விட்டு பொண்ணோ பையனையோ டிவிஎஸ் குடும்பத்துல ஏத்துப்பாங்களா? அப்பனா என்ன இருக்கு? நீ இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, அடிப்படையில வர்க்கபேதம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படின்னு பி ராமூர்த்தி சொன்னார். இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ராகுல் காந்தி வந்து சேர்ந்து இருக்கிறார். அப்படின்னா ராகுல் காந்தி தன்னையும் அறியாமல் ஒரு முக்கியமான நல்ல காரியத்தை செய்கிறார். அவர் என்ன அப்படின்னா, முஸ்லிம் போலரைசேஷன் ஒண்ணு காங்கிரஸ்க்கு அனுசரணையாக இயங்கி கொண்டிருந்தது அல்லவா, இப்ப அந்த போலரைசேஷன் அவரே உடைக்கிறார். இப்ப முஸ்லிம்களுக்குள்ளேயே ஏழை முஸ்லிம், பணக்கார முஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேக்ஷனை கொண்டு வருகிறார். இந்த 2ஐயும் மோத விட்டு இதுல ஒரு அரசியல் பண்றாரா? இது எந்த வெளிநாட்டு ஆலோசகர் சொன்ன ஐடியான்னு தெரியல. உலகம் முழுக்க இத்து போன ஒரு தத்துவம். வர்க்க முரண்பாடுல முடிஞ்சு போயாச்சு. இன்னும் பல காலத்துக்கு உலகம் முழுக்க இந்த ஓபன் மார்க்கெட் தியரி தான், பகிரங்க பொருளாதாரம் தான், திறந்த வெளி பொருளாதாரம் தான். இதை விட்டா வேற வழியே இல்லை. அப்படிங்கிறப்போ இப்ப போய் இந்த காலகட்டத்துல வர்க்க முரண்லாம் சொல்லிட்டு இருந்தா இது எப்படி இந்தியால ஈடுபடும்? ஏதோ வடிவேலு படத்துல வர்ற வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன் எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படின்ற அது போலத்தான் இதுவும். ராகுலின் கம்யூனிச சிந்தனைக்கு பின்னால் இருப்பவர் யார்? இன்னைக்கு தேதிக்கு ராகுல் காந்தியுடைய கருத்துக்களை, அவருடைய சிந்தனைகளை ரொம்ப பெருமளவு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான தலைவர் யார் அப்படின்னா அவர் திபங்கர் பட்டாச்சாரியா. அவர் சிபிஐ எம்எல் லிபரேஷன் பார்ட்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அதாவது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, மாவோயிசத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி. அவர் தான் திபங்கர் பட்டாச்சாரியா. இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய ஆஸ்தான குரு இந்த திபங்கர் பட்டாச்சாரியா தான். இப்ப அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் தான் நிறைய விஷயங்கள் அவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். பாக் ராணுவ வீரர்கள் 30 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்களே. பலூச் விடுதலை படையினர் நடத்திய தற்கொலை தாக்குதலில் 30 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பலூச்சிஸ்தான் தலைநகர் குவட்டாவில் உள்ள ராணுவ முகாமிலிருந்து நேற்று காலை சிறப்பு ரயில் ஒன்று புறப்பட்டது. அந்த ரயிலில் 300க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பயணம் செய்தனர். மேலும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள், பாதுகாப்பு தளவாடங்கள் ஆகியவற்றை எடுத்துச் சென்றனர். கொட்டா ராணுவ முகாமில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாமன் பதக் என்கிற பகுதியில் ரயில் மீது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட கார் மின்னல் வேகத்தில் தற்கொலை தாக்குதல் நடத்தியது. இதில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 30 பேர் கொல்லப்பட்டனர். இறந்தவர்கள் எண்ணிக்கை 100ஆக உயரும் என்று அஞ்சப்படுகிறது. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 3 ரயில் பெட்டிகள் வெடித்து சிதறின. பல பெட்டிகள் தீப்பற்றி எரிந்தன. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கொட்டா நகரின் மூத்த போலீஸ் அதிகாரி காதிர் கும்ரானி என்பவர், இந்த தாக்குதல் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சுமார் 100 பேர் வரை உயிரிழந்து இருக்கலாம் என அஞ்சுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். ரயில் தாக்குதலுக்கு பலூச் விடுதலை படை என்கிற அமைப்பு பொறுப்பேற்று இருக்கிறது. இந்த அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சென்ற ரயிலை குறிவைத்து எங்களது தற்கொலை படைப்பிரிவு கார் குண்டு தாக்குதலை நடத்தியது. பொதுமக்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை, ராணுவ வீரர்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தினோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொட்டா போலீசார் கூறும்போது, வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட காரை ஓட்டி வந்த தற்கொலை படை தீவிரவாதி ரயில் மீது மோதி தாக்குதலை நடத்தியுள்ளார். இதில் ரயில் பெட்டிகள் கடுமையாக சேதமடைந்தன. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட வாகனங்களும் உருக்குலைந்து போயின என்று தெரிவித்தார். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரயில்வே துறை அமைச்சர் ஹனீப் அப்பாசி, ஆப்கானிஸ்தானத்திலிருந்து செயல்படும் தீவிரவாத குழுக்களும் இந்தியாவும் பாகிஸ்தானை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனிடையே சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம். பலூச் விடுதலை படையின், அதாவது BLAவின் பலம் கணிசமாக அதிகரித்து வருகிறது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து BLA சார்பில்
150 தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. கடந்த ஏப்ரல், மார்ச், மே மாதங்களில் பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து 65க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இவற்றில் 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். பலூச்சிஸ்தான் தலைநகர் குவெட்டா, மஸ்துங், சிபி, நுஷ்கி, கரான், பஞ்ச்கூர் ஆகிய பகுதிகளில் BLAவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த கிளர்ச்சி படைக்கு பலூச்சிஸ்தான் இளைஞர்களிடம் பெரும் ஆதரவு உள்ளது. பெண்களும் BLA படையில் அதிக அளவில் சேர்க்கப்பட்டு வருகின்றனர். பாகிஸ்தான் ராணுவத்துக்கு மிகப்பெரிய சவாலாக தெரீக்கி தலிபான்களும் BLAவும் உருவெடுத்துள்ளன என்று சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டும் பலூச்சிஸ்தானில் ஒரு ரயில் கடத்தப்பட்டது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் பல பேர் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பலூச்சிஸ்தான் மாகாண தலைநகர் குவெட்டாவிலிருந்து 400க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் பெஷாவர் நோக்கி 9 பெட்டிகளை கொண்ட ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் போய்கொண்டிருந்தது. அந்த ரயில் முஷ்கப் எனும் சுரங்க பாதையில் போய்கொண்டிருந்த போது தண்டவாளம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. இதன் காரணமாக தடம் புரண்ட ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் உடனடியாக சிறைப்பிடிக்கப்பட்டது. இதையடுத்து ரயிலில் இருந்த பயணிகள் பதற்றம் அடைந்தனர். அவர்களை கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்தனர். அப்போது அதே ரயிலில் பயணம் செய்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்த, கிளர்ச்சியாளர்கள் பதிலடி தாக்குதல் நடத்த ரயிலுக்குள் ஒரு போரே நடந்தது. இந்த மோதலில் 30 பாகிஸ்தான் வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரயில் கடத்தலுக்கு BLA என்று அழைக்கப்படும் பலூச் லிபரேஷன் ஆர்மி பொறுப்பேற்றது. இப்போதும் பலூச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவ ரயில் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. அதே BLA பொறுப்பேற்றிருக்கிறது. பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் பலூச்சிஸ்தான் உள்ளது. 1947இல் இந்தியா, பாகிஸ்தான் தனித்தனி நாடுகளாக உதயமான போது பலூச்சிஸ்தானும் தனி நாடாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் 1948 மார்ச் மாதம் பலூச்சிஸ்தான் பகுதியை பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமித்தது. இதற்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாகிஸ்தானுக்கு எதிராக பலூச்சிஸ்தான் பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். ராணுவ பலத்தின் மூலம் போராட்டங்கள் நசுக்கப்பட்டன. இதில் சுமார் 2 லட்சம் முதல் 10 லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டனர். அப்போது முதல் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக பலூச்சிஸ்தான் மக்கள் போர்க்கொடி உயர்த்தி வருகின்றனர். பலூச்சிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து 1970ஆம் ஆண்டில் பலூச் விடுதலை படை என்கிற கிளர்ச்சி படை உருவானது. பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக இந்த அமைப்பு தொடர்ந்து ஆயுத போராட்டம் நடத்தி வருகிறது. சோ இதுதான் ஷார்ட்டா அந்த பலூச்சினுடைய விடுதலை போராட்ட வரலாறு. தொடர்ந்து அந்த பலூச் விடுதலை படை மிக தீவிரமான தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக நடத்தி வருகிறது. இதுல ஒரு விஷயம், அவங்க இதுவரைக்கும் நடத்திருக்க எந்த தாக்குதலையும் பாகிஸ்தான் பொதுமக்களை, அதாவது சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணதே கிடையாது. பாகிஸ்தான் ராணுவத்தை மட்டுமே குறிவைத்து தங்களுடைய விடுதலை போராட்டத்தை BLA முன்னெடுத்து வருகிறது. அவர்களுக்கு நம் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.